சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். Dear Heavenly Father, to you be all the honor. நீர் எங்களுடைய இருதயத்தை கேட்கிறீர். To you be all the glory. நீங்கள் மகிமையை தரித்திருக்கிறீர்களா? And to you be all the praises. நீங்கள் தேவனுடைய துதிகளை தரித்திருக்கிறீர்களா? I pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். Father, thank you for all these brothers, sisters and friends. இந்த சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். Father, bless each and every one of them. இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். And meet all their needs abundantly. அவர்களுடைய ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் அபரிமிதமாக சந்திக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். And bless all their loved ones. அவர்களுடைய உற்றார் உறவினர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Father, thank you for blessing them. அவர்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி தகப்பனே. And I give you praise in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் உமக்கு துதி செலுத்துகிறேன். And let's give the Lord hand of praise. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Please take your seats. நீங்கள் உட்காரலாம். And let's hear the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். Matthew chapter 11 verse 28, 29 and 30. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30. நான் தமிழிலே வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். These are the word of the Lord Jesus as recorded in the Bible. வேதத்திலே பதிவு செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் இவைகள். The Lord is inviting everyone, those who are hurting. எல்லாரையும் தேவன் அழைக்கிறார். குறிப்பாக பாரம் சுமக்கிறவர்கள், காயப்பட்டோரை தேவன் அழைக்கிறார். They are burden of anything. எப்படிப்பட்ட பாரமாய் இருந்தாலும் எல்லா பாரங்களையும் தம்மிடத்தில் கொண்டு வரும்படி அழைக்கிறார். The Lord is saying, come to me. அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள். And I'll give you peace, I'll give you rest. நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன், இளைப்பாறுதலை தருவேன். The Lord says in the Bible, வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், my house என் வீடு shall be called house of prayer. ஜெப வீடு என்று அழைக்கப்படும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். And this is his house. இது அவருடைய வீடா இருக்கிறது. The Lord said, they will come to me. அவர் சொல்லுகிறார், அவர்கள் என்னிடத்தில் வருவார்கள். Not to the man who's here in charge or the pastor. The Lord saying, they will come to me. இங்கே பொறுப்புடையவராய் இருக்கிறவரிடத்திலோ அல்லது போதகரிடத்திலோ வருவார்கள் என்று தேவன் சொல்லவில்லை, என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். I will heal them. நான் அவர்களுடைய ஜெபத்தை கேட்பேன். I will deliver them. நான் அவர்களை விடுவிப்பேன். I'll set them free from all troubles. எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்குவேன். He didn't say, I'll heal your only headache. He is saying, I will set you free from every disturbing, unclean situation. எல்லா விதமான அசுத்தமான போராட்டத்தை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். So you came to him. ஆகவே நீங்கள் அவரிடத்தில் வந்தீர்கள். Hear him. அவருடைய சத்தத்தை கேட்கிறீர்கள். Honor him. Honor him. அவரை கனப்படுத்துகிறீர்கள். And receive him. அவரை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். And you're free. இப்படி செய்தால் நீங்கள் விடுதலை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். God says in the Bible, தேவன் வேதத்தில் எப்படியாக சொல்லுகிறார், I heal all your diseases, no exception. உங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் நான் சுகமாக்குகிறேன். எந்த ஒரு விதிவிலக்கும் அங்கே சொல்லப்படவில்லை. As you read the Bible, நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது they came to Jesus. இயேசு கிறிஸ்துவின் இடத்தில்
and he healed them right then and there. வியாதியஸ்தர்கள் வந்த பொழுது அங்கேயே உடனே அவர்களை அவர் சுகமாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். He didn't tell them, come tomorrow, அவர் நாளைக்கு வாருங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லவில்லை. or come an hour late. அல்லது ஒரு மணி நேரம் கழித்து வாருங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று He சொல்லவில்லை. set them free from all bondages right then and there. எந்த நொடி பொழுதில் அவரிடத்தில் வந்தார்களோ அந்த நேரத்திலே அவர்களுடைய சகல விதமான கட்டுகளில் இருந்தும் கிறிஸ்து அவர்களை விடுதலையாக்கினார். But God always requires obedience. ஆனால் எப்பொழுதுமே கீழ்ப்படிதலை தேவன் விரும்பினார். When you obey Him, நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியும் போது, you listen to Him, நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும் போது, He listen to you, அவர் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். and you're free நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள். forever. எப்பொழுதும் என்றென்றைக்கும் விடுதலை உடையவர்களாய் மாறுகிறீர்கள். The Lord give you peace. தேவன் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார். His peace will stay with you. அவருடைய சமாதானம் உங்களை விட்டு விலகாமல் எப்பொழுதும் உங்களோடு கூட நிலைத்திருக்கும். The moment you believe நீங்கள் விசுவாசிக்கிற நொடி பொழுதிலே and understand who Jesus is, இயேசு யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது, associate with Him, build a relationship with Him, நீங்கள் அவரோடு கூட ஒரு உறவை கட்டிக்கொள்ளும் போது, follow His instruction, walk in His direction, அவருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி செல்லும் பொழுது, and God is pleased to give you His Spirit, the Holy Spirit. அப்பொழுது தேவன் தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுக்க மகிழ்ச்சியுடையவராய் இருக்கிறார். And you will have peace and you will have joy. அவர் மூலமாய் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். The Lord is saying, you can learn from me. நீங்கள் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். I'm very humble. மிகவும் தாழ்மையுடன். And I'm very at lowest level. நான் மிகவும் தாழ்மையுடையவன் மட்டுமல்ல, நான் மிகவும் தாழ்ந்த நிலையிலே உள்ளவன். He is not putting himself above you. He is saying, I'm even lower than you. இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை வேதாகமத்திலே சொல்லும் பொழுது, நான் உங்களிலும் பெரியவன் என்று சொல்லவில்லை, தாழ்மையுடையவன் என்று தான் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். He is saying, you can learn from me. அவர் என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தாம் தாழ்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே, தாம் சாந்தமுள்ளவராய் இருக்கிறபடினாலே அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். You will find peace, you will find rest. நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வீர்கள். Because my burden is very light. ஏன் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், என் நுகம் மெதுவாய் இருக்கிறது. And I will take all your burden. நான் உங்களுடைய சுமைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். When they put two oxen together and plow the land, இரண்டு மாடுகளை ஒன்றாக சேர்த்து நிலத்தை உழும்போது, they put a yoke, they put a bondage made of wood on both neck. அந்த இரண்டு மாடுகளுடைய கழுத்துகளிலும் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு நுகத்தடியை அவர்கள் வைக்கிறார்கள். What the Lord saying, walk with me. ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னோடு நீங்கள் நடை போடுங்கள். Let's walk together. நாம் இருவரும் சேர்ந்து நடை போடலாம் என்று சொல்லுகிறார். Like hand in hand. நாம் இருவரும் கரம் கோர்த்து ஒருவரோடு ஒருவர் இணைந்து நடை போடலாம். Side by side. ஒருவரோடு ஒருவர் பக்கத்திலே ஒன்றாக இணைந்து நடை போடலாம். Because my burden is very light. ஏனென்று சொன்னால் என் சுமை லகுவாய் இருக்கிறது. And you can put the yoke up and your burden will be upon me. என் சுமை லகுவாய் இருக்கிறபடினால் அந்த என் நுகத்தடியை நீ உன்மேல் ஏற்றுக்கொள்ளும் போது உன்னுடைய பாரத்தை நீ என் மேல் போட்டு விடலாம். So anytime you have any kind of worry, எந்த நேரத்திலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாரமோ கவலையோ இருந்தால் you simply give it to him. அவரிடத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்கள், அவ்வளவுதான். And you walk away free. நீங்கள் அவரிடத்தில் கொடுத்துவிட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு விடுதலை பெற்றவராய் நடந்து போகிறீர்கள்.
You'll have no worry, no fear, எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு பயமும் இனி உங்களுக்கு இல்லை. no anxiety. பதற்றமோ எந்த ஒரு பயமோ உங்களுக்குள் இருக்காது. You took all your load and put upon him. உங்களுடைய பாரம் அனைத்தையும் எடுத்து நீங்கள் அவர் மேல் வைத்து விடுகிறீர்கள். Because you're walking with him. ஏனென்றால் நீங்கள் அவரோடு கூட நடை போடுகிறீர்கள். And the Spirit of the Lord is with you தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். to carry all the burden, உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் சுமப்பதற்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். give you the direction, give you the wisdom, உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கவும் வழியை காண்பிக்கவும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். give you the strength, உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். give you the wisdom you needed. உங்களுக்கு தேவையான ஞானத்தை அவர் கொடுக்கிறார். Just relax. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இளைப்பாற In வேண்டியதுதான். every situation, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இளைப்பாற வேண்டியவர்களாக before இருக்கிறீர்கள். any question arises, எந்த ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழும்பினாலும் you'll have fresh strength, fresh wisdom, and fresh power. உங்களுக்கு புதிய பலன், புதிய ஞானம், புதிய வல்லமை இருக்கிறது. You needed more, he'll give it to you more. அவரிடத்தில் இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு அதிகமாய் அவரிடத்தில் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் அவரிடத்திலிருந்து நீங்கள் Because பெற்றுக்கொள்ளலாம். he will lift you up. ஏனென்றால் அவரே உங்களை தூக்கி நிறுத்துவார். Like a water lily, ஒரு தண்ணீரிலே பூக்கிற ஒரு புஷ்பத்தை போல as more water rises, தண்ணீர் அந்த 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 குளத்திலேயோ எந்த இடத்துல அது வளருகிறதோ அங்கே தண்ணீர் அதிகரிக்கும் பொழுது and water lily is lifted up and up. அந்த அந்த பூ அப்படியே அந்த தண்ணீரோடு எழும்பி வருவது போல His water lily is only in 2 feet water. If 10 feet water come, lily is still at the top. அந்த தண்ணீர் வெறும் 2 அடியாக இருக்கும் பொழுது அந்த தண்ணீரின் மேல் மிதந்து கொண்டு வளருகிற அந்த அந்த பூ 10 அடியாக தண்ணீர் உயர்ந்தாலும் அப்பொழுதும் அந்த பூ மேலே மிதந்து கொண்டு தான் இருக்கிறது. It's just not the water lily, all the roots which are connected to the lily which is holding her stable, they all start going up. அந்த தண்ணீர் அதிகரிக்கும் பொழுது அந்த பூவினுடைய வேர்கள் எல்லாம் அதனோடு இணைந்திருக்கும்படியாக என்ன செய்கிறது என்று சொன்னால் இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Today you are concerned about one thing. இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பாரத்தோடு வந்திருக்கலாம். But God's concerned about everything. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் குறித்து கரிசனை உடையவராய் இருக்கிறார். Whatever you're concerned about, He is concerned about. உங்களுக்கு எந்த காரியத்தை குறித்து ஒரு அக்கறை இருக்கிறதோ அதை விட தேவனுக்கு அந்த காரியத்தின் மேல் அக்கறை அதிகமாக இருக்கிறது. You're concerned about your children. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அவர் கரிசனை கொள்கிறார். He is concerned about them. அவர்களை குறித்து அவர் அக்கறை உடையவராய் இருக்கிறார். You're concerned about your job. He is also concerned about your job. உங்களுடைய வேலை குறித்து உங்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கிறது என்று சொன்னால் தேவனுக்கும் அந்த வேலையை குறித்து அக்கறை இருக்கிறது, கரிசனை இருக்கிறது. Sometimes people are concerned about their clothes. உங்களுடைய உடைகளை குறித்து ஒருவேளை உங்களுக்கு கவலைகள் இருக்கலாம். And they are concerned about their appearance. சில நேரத்தில் சில மக்கள் தங்களுடைய உடைகளை குறித்தும் தங்களுடைய வெளியான தோற்றத்தை குறித்தும் மிகவும் அக்கறையுடையவர்களாக இருக்கிறார்கள். And people are concerned about they got to take a shower every day. சிலருக்கு தினம்தோறும் நான் குளிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அக்கறை அதிலே காண்பிப்பார்கள். And we do all the time. He is also concerned about it. நாமும் அதை அனுதினமும் செய்கிறோம். தேவன் நம்முடைய எல்லா காரியங்களை குறித்தும் அக்கறை உடையவராகவே இருக்கிறார். But when you obeying, doing the will of God our Father, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது and you are representing Him, அவரை நீங்கள் அவருடைய பிரதிநிதியாய் நீங்கள் நிற்கிறீர்கள். if you don't look good, He doesn't look good. நீங்கள் ஏன் நான் வெளி தோற்றத்தை குறித்து நீங்கள் அக்கறை உடையவர்களாய் இருக்கிறது போல அவரும் அக்கறை உடையவராய் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிரதிநிதியாய் இருக்கிற நீங்கள் சரியாக அழகாக இல்லை என்று சொன்னால் அது அவருடைய பெயரை பாதிக்கிறது. Because you are representing Him. நீங்கள் அவருடைய பிரதிநிதிகள். But you smell bad. ஒருவேளை அனுதினமும் குளிக்காமல் ஒருவேளை உங்கள் மேல் ஒரு நாற்றம் எடுக்கும் என்று சொன்னால்,
and what people say, what people think. யோசித்து பாருங்கள், ஜனங்கள் உங்களை குறித்து என்ன சொல்வார்கள், என்ன பேசுவார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். But He will make sure you look good and you don't smell bad. ஆகவே ஆண்டவர் உங்கள் மேல் அக்கறை கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் நன்றாக, தோற்றத்திலும் நன்றாக இருக்க வேண்டும், உங்கள் மேல் எந்த துர்நாற்றமும் வீசக்கூடாது என்று சொல்லி அவரும் உங்களுக்காக அக்கறை கொள்ளுகிறார், எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகிறார். அதற்கு ஏதுவாக I went to Africa to preach. நான் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போனேன் பிரசங்கிக்கும்படியாக. After traveling, changing planes, I couldn't find a place where I can take a shower. பல பிளேன்களை மாற்றி என் தேசத்திலிருந்து அந்த ஆப்பிரிக்கா தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போன பின்பு அங்கே பார்த்தார் குளிக்கிறதற்கு ஒரு இடம் கூட கிடையாது. When I arrived New York, I stayed with one family. நியூயார்க்ல இருந்து நான் புறப்பட்ட பொழுது அங்கே புறப்படும் முன் ஒரு குடும்பத்துடன் தங்கி இருந்தேன். And I thought maybe I can take a shower. நான் யோசித்தேன், ஒருவேளை இங்கே நாம் குளித்துக் கொள்ளலாம் என்று யோசித்தேன். But their bathroom smelled so bad. ஆனால் அவர்களுடைய பாத்ரூம்குள்ளே, குளியல் அறைக்குள்ளே சென்றால் அங்கே மிகவும் அதிகமான நாற்றம் எடுத்தது. I even couldn't wash my face. என் முகத்தை கழுவி கொள்வதற்கு கூட எனக்கு அங்கே சற்று தயக்கமாக இருந்தது. Then I got to catch another flight. அங்கே இருந்து வேற ஒரு ஃப்ளைட் எடுத்து நான் புறப்பட்டு போனேன். Can you imagine if you don't take a bath for 5-6 days, how bad you smell? 5-6 நாட்களாக குளிக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு நாற்றம் உங்கள் மேல் வீசும் என்று யோசித்து பாருங்கள். When I arrived ஒர்லாண்டோவிலே நான் வந்து சேர்ந்த போது my daughter, my wife, another sister was there. என்னுடைய மனைவியும் என்னுடைய சகோதரியும் என்னுடைய மகளும் அங்கே இருந்தார்கள். What they said? அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? You smell so good. What kind of perfume you have? நீங்கள் உங்கள் மேல் இவ்வளவு வாசனை அடிக்கிறதே, நீங்கள் என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டார்கள். What comes in your heart when you hear that? உங்களுடைய இருதயத்திலே இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எப்படி தோன்றும் யோசித்து பாருங்கள். That you must be feeling pretty smelly, pretty bad. இதை கேட்ட உடனே நமக்கு நன்றாக புரிகிறது, நம்மேல் வீசுகிற துர்நாற்றத்தை அவர்கள் கேலியாக சொல்லுகிறார்கள் என்பது புரிந்து கொள்கிறோம். But always remember, He is your Father. ஆனால் எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களுடைய பிதாவாயிருக்கிறார். When your child smell bad, what they say? ஒரு தகப்பன் ஒருவேளை உங்களுடைய பிள்ளை மேல் ஒரு துர்நாற்றம் வீசும் என்று சொன்னால் தகப்பனாய் இருக்கிற நீங்கள் என்ன சொல்வீர்கள்? யோசித்து பாருங்கள். The parents must not be taking care of this child. மற்றவர்கள் அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது என்ன சொல்வார்கள்? பெற்றோர் இந்த பிள்ளையை சரியாக கவனிக்கவில்லை என்று தான் தோன்றுகிறது என்று சொல்வார்கள். And God's our Father. பிதாவாகிய தேவன் உங்களுடைய தேவனாயிருக்கிறார். He will not allow any harm come to His children. தன் பிள்ளைகளுக்கு எந்த விதமான தீங்கும் வரும்படியாக அவர் அனுமதிக்க மாட்டார். He always makes sure His children dressed up good, smells good. தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே அழகாக வெளி தோற்றமுடையவர்களாய் உடுத்தி இருக்கவும் அவர் செய்வார். அவர்கள் மேல் நன்றாக நல்ல ஒரு வாசனை வீசும்படியாகவும் செய்வார். One of the sisters said, I like to buy that perfume. Where you bought it? ஒரு சகோதரி சொன்னார்கள், உங்களுடைய பர்ஃப்யூம் மிகவும் நன்றாக இருக்கிறது, நீங்கள் எங்கே வாங்கினீர்கள்? நானும் வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். She said, my son's birthday is coming. I want to give him a gift. அவர்கள் சொன்னார்கள், என் மகனுக்கு பிறந்த நாள் வருகிறது, அவனுக்கு இந்த பர்ஃப்யூமை வாங்கி அவனுக்கு ஒரு பரிசாக நான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். And she was very serious. ரொம்ப சீரியஸா என்கிட்ட கேட்டாங்க இந்த கேள்வியை. Then I realized what the Lord has done. அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன், ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். They said, that perfume smells so good. We have never seen this perfume or have such a pleasant smell which brought joy upon us. அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட ஒரு பர்ஃப்யூம் வாசனை நாங்கள் எங்கேயுமே கண்டதில்லை. அதை நாங்கள் முகர்ந்து கொள்ளும் போது எங்களுடைய இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது என்று சொன்னார்கள். So you can imagine what God can do for you. ஆகவே யோசித்து பாருங்கள், தேவன் நமக்காக என்ன செய்ய முடியும், அவரால் என்னெல்லாம் செய்யக்கூடும் என்பதை சிந்தித்து பாருங்கள். No matter who come against you.
உங்களுக்கு விரோதமாய் யார் வந்தாலும் He'll make sure they have to fight with him before they come even near you. உங்களுக்கு நெருங்கி அவர்கள் வரும் முன்னே தம்மோடு அவர்கள் போராடி தாண்டி வந்தால்தான் உங்களிடத்தில் வர முடியும் என்று சொல்லி தேவன் அங்கே உங்களுக்கு காவலாக நிற்பார். He will not give you a chance. He will not give anybody a chance to point a finger at you. He will not give you a chance to look bad. He will always make you look good. உங்களை விரல் நீட்டி உங்களை குறித்து குறை சொல்லும்படியாக ஒருவருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டார். நீங்கள் எப்பொழுதுமே நன்றாக இருக்கும்படியாக செய்வார். எல்லாருக்கும் முன்பதாகவும் உங்கள் தலையை உயர்த்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So walk with the Lord. ஆகவே தேவனோடு கூட நடை போடுங்கள். And stay walking. அவரோடு நெருங்கி இருங்கள். And let him carry your burden. உங்களுடைய பாரங்களை சுமக்கும்படியாக அவருக்கு இடம் கொடுங்கள். This burden is too heavy to carry for you. நீங்கள் இந்த பாரத்தை சுமக்க முடியாது. இது உங்களுக்கு மிகவும் பாரமாக இருக்கிறது. Let him carry the burden all the way. முழு தூரமும் செல்லும் வரைக்கும் அவர் உங்களுடைய பாரத்தை தூக்கி சுமக்க அவருக்கு அனுமதி கொடுங்கள். Till you see him face to face in heaven. அவரை முகமுகமாய் பரலோகத்திலே நீங்கள் தரிசிக்கும் வரைக்கும் உங்களுடைய பாரங்கள் யாவற்றையும் சுமப்பதற்கு அவருக்கு இடம் கொடுங்கள். If you have need of anything, எந்த காரியம் உங்களுக்கு தேவையாயிருந்தாலும் obey and pray. ஜெபத்திலே அவருக்கு ஜெபியுங்கள், கீழ்ப்படியுங்கள். Be blessed. அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Enjoy the day. நீங்கள் உங்களுடைய நாளை நீங்கள் மிகவும் சந்தோஷமாக கழிப்பீர்கள். When you are praying, God will make a way for you to be blessed. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் உங்களுக்காக ஒரு வழியை திறப்பார். And follow the word. The word is Jesus. வார்த்தை பின்பற்றி செல்லுங்கள். வார்த்தை கிறிஸ்துவாய் இருக்கிறார். This dear sister has been praying for her son. Her son's name is Andrew. ஒரு சகோதரி தன் மகனுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அவருடைய பெயர் ஆண்ட்ரூ. He was 14 years old. அவருக்கு 14 வயது. He has so many problems in his body. தன்னுடைய சரீரத்திலே अनेक பிரச்சனைகள் இருந்தது. Liver is not working, kidneys are not working. அவனுடைய லிவர் வேலை செய்யவில்லை, அவனுடைய கிட்னிஸ் வேலை செய்யவில்லை. And heart valve is not working. அவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வால்வுகள் வேலை செய்யவில்லை. And both lungs has a cancer. இரண்டு லங்ஸ்லயும் அந்த நுரையீரலிலும் கேன்சர் இருந்தது. You name it, he got so many sicknesses. என்ன வியாதி சொன்னாலும் அவனுக்குள் இருக்கிறது போல அவனுக்கு அத்தனை வியாதிகள். And a lot of people are praying. நாங்கள் அவனுக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். But they see no solution. ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு தீர்வும் அங்கே காணாதது போலவே இருந்தது. And one of her friend called me. ஒரு நாள் அந்த சகோதரியினுடைய நண்பர் ஒருவர் என்னை அழைத்தார். She is like a sister. அந்த சகோதரிக்கு அவர்கள் ஒரு சகோதரியை போல அந்த சகோதரி என்னை அழைத்தார்கள். She said, my friend, her son is in a very bad shape. I saw it on the Facebook. அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய நண்பர் இந்த சகோதரி அவர்களும் அவர்களுடைய மகனும் மிகவும் மோசமான ஒரு நிலையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் ஃபேஸ்புக் வழியாக அறிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். And she didn't tell me to pray for her son or didn't say anything. அந்த மகனுக்காக ஜெபி என்று சொல்லி அவர்கள் சொல்லவில்லை, ஒன்றுமே சொல்லவில்லை. But the Lord has put his love in my heart for the people. ஆனால் இந்த ஜனங்களுக்காக அவர்கள் மீது தேவன் என்னுடைய இருதயத்திலே ஒரு அன்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்னார். I said, get hold of his mother. நான் சொன்னேன், எப்படி ஆகிலும் அந்த பையனுடைய தாயை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னேன். And finally she got hold of the mother. கடைசியாக மிகவும் முயற்சி செய்து அந்த பையனுடைய தாயாரை அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். I said, give me the number, I'll talk to her. நான் சொன்னேன், அந்த சகோதரியுடைய ஃபோன் நம்பரை எனக்கு தாருங்கள், நான் அவர்களோடு கூட பேசுகிறேன் என்று சொன்னேன். And I called her at 10 o'clock at night.
10 மணி இரவு நேரத்திலே நான் அந்த சகோதரியை அழைத்தேன். in the hospital. அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தார்கள். She said, doctor said both lungs are bad. அவர்கள் சொன்னார்கள், டாக்டர் சொல்லிவிட்டார் 2 நுரையீரலும் மிகவும் மோசமாக இருக்கிறது. So there is not much hope. ஆகவே இந்த பையனுக்கு இனிமேல் நம்பிக்கை இல்லை, வழியே இல்லை என்று சொல்லிவிட்டார் என்று அந்த சகோதரி சொன்னார்கள். But our hope is in the Lord. ஆனால் நம்முடைய நம்பிக்கையோ கர்த்தருக்குள் இருக்கிறது. Those who created the heaven and the earth. அவர்தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். He created, he can fix it. அவர் சிருஷ்டித்தார் என்று சொன்னால் அவரால் நிச்சயமாய் அதை சரி செய்ய முடியும். When I talked to her, தேவன் அந்த சகோதரி இடத்தில் சொல்ல சொன்ன காரியம், she said, doctor said both lungs are bad, there's not much hope. அந்த சகோதரி சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் 2 நுரையீரலுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது, இனி அதிக நம்பிக்கை இல்லை என்று டாக்டர் சொன்னார்கள் என்று சொன்னார். I said, lady, the left lung has little fluid at the bottom. நான் அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன், இடது பக்கமாக இருக்கக்கூடிய நுரையீரல்லே அந்த அடிப்பகுதியிலே கொஞ்சம் ஃப்ளூயிட் தேங்கி இருக்கிறது. I said, right lung is clean. நான் சொன்னேன், ஆனால் வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த நுரையீரல் முற்றிலும் நன்றாக இருக்கிறது, சுகமாய் இருக்கிறதுன்னு சொன்னேன். And he can breathe properly. நான் சொன்னேன், ஆகையால் அந்த பையனுக்கு நன்றாக மூச்சு விட முடியும் என்று சொன்னேன். His temperature is normal right now. அது மட்டுமல்ல, இப்பொழுது அவனுடைய டெம்பரேச்சரை நீங்கள் சோதித்து பார்த்தால் அது சீராக இருக்கிறது, நார்மலாக இருக்கிறது என்று சொன்னேன். I never met the lady, I never met her son. நான் அந்த சகோதரியையும் சந்தித்ததில்லை, அந்த மகனையும் சந்தித்ததில்லை. And I'm 1,000 miles away. நான் கிட்டத்தட்ட அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து 1000 மைல் தூரத்தில் இருக்கிறேன். She said, but the doctor said. அவர்கள் மறுபடியும் சொன்னார்கள், ஆனால் டாக்டர்கள் சொல்லி இருக்கிறார்களே. I said, lady, her right lung is clean. நான் சொன்னேன், சகோதரியே, அந்த மகனுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய நுரையீரல் சுத்தமாக இருக்கிறது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. She mentioned the 3 names of the doctor. All 3 came one by one and they said the lungs are not clean. 3 டாக்டர்களுடைய பெயரை சொன்னார். அந்த பெயர்களை சொல்லி இந்த டாக்டர்ஸ் ஒவ்வொருவராக வந்து வந்து பார்த்து அந்த மகனுடைய நுரையீரல்லே மிகவும் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, கேன்சர் ஏற்பட்டிருக்கிறது, இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று மறுபடியும் சொன்னார்கள். 3 times she said, 3 times I said, no cancer, lung is clean. 3 முறை அந்த டாக்டர்களுடைய பெயரை சொல்லும் பொழுதும் நான் ஒவ்வொரு முறையும் சொல்வேன், இல்லை, அந்த மகனுடைய அந்த லங்ஸ்லே கேன்சர் இல்லை, அது சுகமாய் இருக்கிறது என்று சொல்லி நான் சொல்வேன். I said, go back and have a good night's sleep now. நான் சொன்னேன், இப்பொழுது போய் நன்றாக தூங்கி இரவு முழுவதும் நன்றாக தூங்கி இளைப்பாருங்கள் என்று சொன்னேன். But when you don't trust the Lord, ஆனால் நீங்கள் தேவனை நம்பாவிட்டால், when you don't have much faith, உங்களுக்கு அதிக விசுவாசம் இல்லை, but it's hard to believe. நம்புவதற்கு கடினமாகத்தான் இருக்கும். The Bible's faith come by hearing. வேதம் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது. Hearing the word of God again and again. தேவனுடைய வார்த்தையை மறுபடியும் 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 கேட்பதினாலே தான் விசுவாசம் உண்டாகும். When you hear again, you keep on holding it and holding it. நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் பற்றிக் கொள்ளுகிறீர்கள். You hold his word fulfill what the word has promised to do. அவருடைய வார்த்தை நீங்கள் பற்றி கொண்டு நிற்கும் பொழுது அந்த வார்த்தை என்ன செய்வேன் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதை தம்முடைய வார்த்தையினாலே அவர் செய்து நிறைவேற்றுகிறார். In the morning, காலை நேரத்திலே 3 doctors came one by one. 3 டாக்டர்ஸ் ஒன்றின் பின்னாக ஒன்றாக வந்தார்கள் அந்த பையனை பார்ப்பதற்கு. Every one of them said, right lung is clean. 3 பேரும் சொன்னார்களாம், அவனுடைய வலது பக்கத்திலே இருக்கிற லங்ஸ் கிளீனாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. She turned her face to the wall and she cried. அவர்கள் அந்த சுவரின் பக்கமாக தன் முகத்தை திருப்பி கொண்டு அழுதார்கள்.
her faith started rising in Jesus. அவருடைய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அந்த சகோதரியினுடைய விசுவாசம் எழும்ப ஆரம்பித்தது. Andrew was not supposed to live. God completely healed him. ஆண்ட்ரூ இனி வாழவே மாட்டான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்ட நிலையிலே அந்த மகன் தேவனால் முழுவதுமாய் சுகமாக்கப்பட்டான். He sang and played piano, the worship song for the doctors and the nurses. அந்த டாக்டர்ஸ் நர்சஸ்க்காக இந்த மகன் எழுந்து உட்கார்ந்து பியானோவிலே ஒரு பாடலை வாசித்து ஒரு ஆராதனை பாடலை வாசித்து அவன் பாடினானாம். He has invited many places. He play in Carnegie Hall, and there are a lot of people. அங்கே மிக பெரிதான ஒரு அரங்கத்திலே அவரை அழைத்து அந்த சாட்சியாக அவன் அந்த பாடலை பாடி அந்த தேவனை மகிமைப்படுத்தினான். So anytime our friends or anybody have a bad situation, she tell them to call. ஆகவே அந்த சகோதரி அந்த அற்புதம் நடந்ததிலிருந்து அவர்களுடைய நண்பர்களுக்கோ குடும்பத்தாருக்கோ ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தால் உடனடியாக என்னுடைய நம்பரை கொடுத்து விட்டு இவரை அழைத்து நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்வார்கள். And many people came to Christ and get delivered from all kind of situation. So praise the Lord. அதன் நிமித்தமாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய மோசமான சூழ்நிலைகளின் வழியாய் கர்த்தருடைய கரத்தை அறிந்து கொண்டார்கள். அது நிமித்தமாக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். So the same Lord is with you. ஆகையால் அதே தேவன் தான் உங்களுடனும் இருக்கிறார். To bless you continually. உங்களை தொடர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் நொடிப்பொழுதும் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களோடு கூட இருக்கிறார். Day after day. ஒவ்வொரு நாளும். Hour after hour, minute after minute. ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களோடு கூட இருக்கிறார். You simply let the Lord know your needs, and He will just not meet your need, but He will exceed your needs. உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாகவே உங்கள் தேவைகளை சந்திக்கிறது மட்டுமல்ல, உங்கள் தேவைக்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். And He will meet your needs of every kind. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய தேவைகளை நிச்சயமாகவே அவர் சந்திப்பார். This lady called me. She said, "Pastor, my finance situation is pretty bad shape." இன்னொரு சகோதரி என்னை அழைத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா என்னுடைய பொருளாதார நிலை மிக மோசமாக இருக்கிறது. And I need so much money to pay tomorrow morning. நாளைக்கு காலையிலே நான் பல காரியங்களுக்கு பணம் கொடுப்பதற்கு எனக்கு மிகவும் அதிகமான பணம் தேவை, ஒரு தொகை தேவை. I said, cancel your words. Never ever say you're in bad shape. நான் சொன்னேன், முதலாவது உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் மாற்றி கூறுங்கள். ஒருபோதும் நான் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள் என்று சொன்னேன். How does your father feel you standing by you when he hear this and you're in bad shape? உங்களுடைய தகப்பன் உங்களோடு கூட இருக்க அவரிடத்தில் சொன்னால் அவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது நான் மோசமான நிலையில் இருக்கிறேன் என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? Simply you're telling God the Father, I don't trust you. நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால், பிதாவாகிய தேவனை பார்த்து நீங்கள் சொல்லுகிறீர்கள், எனக்கு உம்மீது நம்பிக்கை இல்லை. You can tell the condition, the circumstances that you have need of money, and that's about it. நீங்கள் தேவனை பார்த்து நான் உம்மை நம்பவில்லை என்று சொல்லத்தக்கதான ஒரு அறிக்கையை செய்யாமல் அவரிடத்தில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் அறிவிக்கலாம். எவ்வளவு பணம் தேவை, எதற்காக தேவை என்பதை நீங்கள் அந்த சூழ்நிலையை தேவனிடத்தில் அறிவிக்கலாம். The Bible says, let your needs be known unto Him. உங்களுடைய தேவைகளை அவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள், அவருக்கு அறிவியுங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. And that's it. அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. And let Him fix it. அதை செய்த உடனே அவர் அதை பார்த்து கொள்வார். She repented. She asked God to forgive her. உடனே அந்த சகோதரி நான் அப்படி சொன்ன உடனே அவர்கள் மனம் திரும்பினார்கள், தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். And that's it. அவ்வளவுதான். In the morning when she went to the bank, காலையிலே அவர்கள் வங்கிக்கு சென்ற பொழுது she had $3,000 more than what she needed. தான் செலுத்த வேண்டிய எல்லா தொகையை காட்டிலும் $3000 அதிகமாக தன்னுடைய கணக்கிலே இருக்க கண்டார். So trust the Lord. ஆகவே தேவனை விசுவாசியுங்கள். And obey. அவருக்கு கீழ்ப்படியுங்கள். When there is no way, He makes the way because He is the way.
எங்கே வழி இல்லையோ அங்கே வழியை அவர் உண்டாக்குவார், ஏனென்றால் அவரே வழியாயிருக்கிறார். So thank and praise the Lord. ஆகையால் தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்திரியுங்கள். So let's give the Lord hand of praise. தேவனுக்கு ஒரு கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்வோம். In this section, anybody who came with any kind of pain in your body, please raise your hand and stay where you are. இந்த பகுதியிலே எந்த விதமான ஒரு வலியோடு கூட யாராகிலும் வந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உடைய கரத்தை மட்டும் உயர்த்தி காட்டுங்கள், அங்கே இருங்கள், இங்கே எழும்பி வர வேண்டாம். In the Bible, God says, if you forgive, I'll forgive. வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மன்னித்தால் நானும் மன்னிப்பேன். If you don't, He won't. நீங்கள் மன்னிக்காவிட்டால் அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டார். You can argue with Him, but you will lose. அவரோடு நீங்கள் வாக்குவாதம் செய்யலாம், ஆனால் நீங்கள் தான் தோல்வி அடைவீர்கள். I had a chest pain, For how long? maybe about 6 months. The heartbeat is very high. It goes up to 190, 200. Just put your hand down. No, stop, please. I'm telling you, young man, put the hand down. He did. How do you feel now? I'm free from any pain. You don't feel any pain? No, You'll never have it again. no. Okay. Please take your seat. Thank you. Who's next? இருக்கிறீங்களா? Have you asked the Lord to heal you? கர்த்தர் உங்களை சுகமாக்கும்படியா நீங்க கேட்டுக்கிறீங்களா? What the Lord said. கர்த்தர் என்ன சொன்னார்? God said, call upon to me and I'll answer you. You ask Him, He does answer. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு மறு உத்தரவு தருவேன். But when you're looking on the other side and He's talking to you, you cannot hear Him. நீங்க வேற பக்கமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேசும் பொழுது நீங்க அந்த சத்தத்தை கேட்க முடியாது. But right now you don't have pain. இப்போ உங்களுக்கு வலி இல்லைல்ல? You never have it again. திரும்ப உங்களுக்கு ஒருபோதும் அந்த வலி வராது. And do not hear negative words from the people. யாரும் சொல்லுகிற எதிர்மறையான வார்த்தைகளை உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதீங்க. And don't laugh at them. அவர்களை பார்த்து நீங்க சிரிக்காதீங்க. You understand? புரியுதுங்களா உங்களுக்கு? Okay, please take your seat. 2 வருஷத்துக்கு முந்தி ஆப்ரேஷன் பண்ணிருந்துச்சு. அந்த குடல் இப்போ இறங்கி இருக்கு. அது வேலை செய்யும்போது வலிக்குது. Your intestine is going down and they are like entangled like a ball. உங்களுடைய அந்த குடல் வந்து அப்படியே கீழே இறங்கி அது ஒரு பந்த போல அப்படியே சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. They're at the bottom. கீழே இறங்கி இருக்கு. But right now, the Lord has cleansed them. They're fine and you don't have any trouble. இப்பொழுதே ஆண்டவர் உங்களை சுகமாக்குறாரு. அதை எழுப்பி உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம ஆண்டவர் இனிமேல உங்களை சுகமாக்கிட்டார். And you are feeling nothing. இப்போ உங்களுக்கு எந்த வலியும் இருக்காது. No pain, no nothing. இப்போ வலி இருக்கா? No. And never again. இனி ஒருபோதும் அந்த வலி உங்களுக்கு வராது. And watch your words. உங்களுடைய வார்த்தையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. You spoke pretty negative word to someone. யாரோ ஒருத்தட்ட நீங்க ரொம்ப எதிர்மறையான சில வார்த்தைகளை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. You remember that? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? Ask God to forgive you. தேவன் உங்களை மன்னிக்கும்படியா கேளுங்க. And watch your words. உடைய வார்த்தையை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருங்க. Please take your seat. உட்காருங்க. முதுகு பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் பண்ணியிருந்தோம் இன்னும் பெயினாக தான் இருக்குது. Your third vertebrae from the bottom has inflammation. உங்களுடைய அந்த முதுகு தண்டுல கீழே இருந்து 3வது அந்த தட்டு போல இருக்கிற அந்த பகுதியில வந்து வீக்கம் இருக்கிறது. And that's the reason you have pain all the time. அதனால தான் உங்களுக்கு தொடர்ச்சியா அந்த வலி இருக்குது. Cut down on the sugar. சர்க்கரையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. But the Lord has mercy upon you. You don't have pain now. கர்த்தர் உங்க மேல கிருபையா இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு வலி இல்லை.
You'll never have it again. அது ஒருபோதும் இனி திரும்ப உங்களுக்கு வராது. Thank and praise the Lord. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி. Who's next? அடுத்தது மூட்டு ஜாயிண்ட் வலி இருக்குங்க. மூட்லையா? ஆமாங்க. She has pain in all the joints from the knee downwards. Please sit down. உட்காருங்க. Now stand up. எந்திரிங்க. How do you feel? இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. She feels better. நல்லா இருக்கு. No pain, no வலி joint. இல்லையா? இல்லைங்க. Never No pain again. at all. தேங்க்யூ. Never again. இனி ஒருபோதும் வராது உங்களுக்கு. Just thank and praise the Lord. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Who's next? சொல்லுங்கம்மா. ஸ்ட்ரோக் வந்து ஒரு கை கால் விளங்காம போயிடுச்சு. The girl had a stroke, so one of her legs and one side of the body is not functioning as it should. Could you sit down on the next chair? Sorry? Could you sit down on the next chair? அம்மா அந்த அடுத்த சேர்ல உட்காருங்க. Stand up. எழுந்து நில்லுங்கம்மா. Then go on the next one. அடுத்த சேருக்கு நான் வந்து உட்காருங்க. Stand up. எழுந்து நில்லுங்க. Now come into the aisle. வந்து அப்படியே நடங்க. நடங்க. நடந்து வாங்க. Stop. Do not blame the doctors. மருத்துவர்களை குறை சொல்லாதீங்க. And you thought doctor didn't take care of you, so that's the reason you are sick. நீங்க நினைக்கிறீங்க மருத்துவர்கள் சரியா நம்மளை கவனிக்காததுனால தான் நம்ம வியாதிப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. And you used to tell a lot of jokes, make fun all the time. நீங்க எப்பொழுதுமே ஜோக் சொல்லி ரொம்ப கிண்டலா பேசுவீங்களா? Make people laugh. மற்றவங்கள சிரிக்க வைப்பீங்களா? யா. You speak so many wrong words. அப்படி சிரிக்க வைக்கிறதுக்கு பேசும் பொழுது நீங்க நிறைய தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறீங்க. When people speak the wrong words, தவறான வார்த்தைகளை பேசும் பொழுது மக்கள் பேசும்போது they feel they're having a fun. அவங்களுக்கு அது ஒரு ஜாலியா தோணும். They make everybody laugh. எல்லாருக்கும் சிரிப்பு மூட்டுறோம் அப்படின்றதுனால அது சரியா தவறல்ல அப்படின்றது தோன்றும். Then the day comes, people are laughing at them. ஆனா சில நாட்கள் சென்ற பின்பு இப்ப மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிற ஒரு நிலைக்குள்ள நீங்க வந்துடுறீங்க. Ask God to forgive you. தேவன் உங்களை மன்னிக்கும்படியா கேளுங்க. So many people got hurt. நிறைய பேர் அதனால காயப்பட்டிருக்கிறாங்க. And God will forgive you, you'll be free. மன்னித்து விடுவார், நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். There are a lot of people here, they make fun. They say again and again the same thing, having a fun, making jokes of the people. இங்க நிறைய பேர் நீங்க இருக்கிறீங்க, மற்றவங்களை குறித்து சில காரியங்களை சொல்லி அதை கேலியா சொல்லி சிரிக்கிறீங்க, மற்றவங்களை சிரிக்க வைக்கிறீங்க. And they got in trouble with God. ஆனா அது நிமித்தமாக தேவனோடு உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. What happens when you got a cut here or here, the blood comes out. உங்களுக்கு இங்கேயோ ஒரு வெட்டு விழுந்தா அங்கிருந்து ரத்தம் வெளியில வரும். One day their financing is not working, second day the children are not listening, third day wife is arguing, they got in trouble everywhere. திடீரென்று ஒரு நாள் பார்த்தா உங்களுடைய பொருளாதாரத்துல பிரச்சனை வரும், அடுத்தது சரீரத்துல பிரச்சனை வரும், அல்லது மனைவியோட சண்டை வரும், பல பிரச்சனைகள் வரும். They look good among the people, among family and friends. மக்களுக்குள்ள அவங்க எல்லாரும் மத்தியிலும் நடை போடும்போது நல்லா இருக்கிறது போல தோன்றும், ஆனா உள்ள அப்படி இருக்காது. They look, he's a nice man, she's a nice lady. பார்த்தா இவர் நல்ல மனுஷன், இவங்க நல்ல மனுஷி அப்படின்னு தான் தோணும். They are being crushed under the load of the wrong word they have spoken. ஆனால் நீங்க பேசின தவறான வார்த்தையினுடைய பாரம் உங்க மேல இருந்து உங்களை அமுக்குறத நீங்க மட்டும்தான் உணர முடியும். So watch your words. ஆகவே இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறது, உங்களுடைய வார்த்தை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருங்கள். What you say and what you think. நீங்க சொல்லுகிறது சிந்திக்கிறத குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருங்க. King David said, தாவீது ராஜா, he said, let the words of my mouth என்னுடைய வாயின் வார்த்தைகளும் and thought in my heart, என்னுடைய இருதயத்தின் தியானமும் let it be pleasing in your sight. உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று சொல்லுகிறார். Why he said that?
ஏன் அவர் அப்படி சொன்னார்? Bathsheba, when he saw a woman from his roof, on the roof, அவர் தன்னுடைய மாளிகையினுடைய மாடியில நின்று கொண்டு பத்சேபாளை கண்டபோது, அந்த பெண்ணை கண்ட பொழுது, and she was the wife of one of his army general or army man. தன்னுடைய சேனையில் பிரதானியா இருந்த ஒருவனுடைய மனைவி அவள். First he thought, he saw, he thought, he implemented his thought. அவர் பார்த்தார், அழைத்தார், அசுத்தம் அவருடைய இருதயத்துக்குள், பொல்லாப்பு அவருடைய இருதயத்துக்குள் நுழைந்தது. What a trouble he got. எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள் அவர் கடந்து சென்றார் என்று யோசித்து பாருங்கள். What prophet Nathan said, the sword will not depart your family. அந்த நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து சொல்லுகிறார், பட்டயம் உன் குடும்பத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு விலகி போகாது. He was not going to make it even to heaven, but he repented, God forgave him. அந்த சூழ்நிலையில அவர் பரலோகமே போய் சேர்வார் என்ற நிச்சயம் கிடையாது. ஆனா அவர் மனம் திரும்பினார், தேவன் அவரை மன்னித்தார். அதுதான் முக்கியம். So you can see the result of your wrong thoughts and the wrong words. ஆகவே உங்களுடைய வார்த்தைகள், சிந்தைகளினுடைய விளைவுகளை நீங்கள் பார்க்கலாம். Please ask God to forgive you. ஆகையால் தேவன் உங்களை மன்னிக்கும்படியாக கேளுங்கள். And seal your lips speaking the wrong words. தவறான காரியங்களை பேசாதபடிக்கு உங்களுடைய வாய்க்கு காவல் வைங்கள், வாயை அடைத்துக் கொள்ளுங்கள். Then God will set you free. தேவன் நிச்சயமா உங்களுக்கு விடுதலை தருவார். How many people come lay hand upon you and pray is not going to change. எத்தனை பேர் வந்து உங்கள் தலையின் மேல் கையை வைத்து ஜெபித்தாலும் உங்களுக்கு மாறுதல் ஏற்படாது. Unless you change. நீங்கள் மாறும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய காரியங்கள் மாறும். Please take your seat. தயவு செய்து உட்காருங்க. Who's next? அடுத்தது இடது காலில் வலி அதிகமாக இருக்குங்க. கால்ல ஆமாம், ஒரு 5 மாசமா. his left leg he has been having pain for the last 5 months. Do you believe in Jesus? இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Yes or no? Yes. Come to the aisle and stay there. இந்த நடுவில் இருக்கிற இந்த பகுதிக்குள்ள வந்து நில்லுங்க. அங்கே வந்து நில்லுங்க, அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க. Please, when I say something to you, listen carefully. நான் ஒரு காரியத்தை சொல்ல போறேன், அதை கவனமா கேளுங்க. Every wrong step you make, you can get hurt. நீங்க தவறான ஒரு அடி எடுத்து வச்சாலும் நீங்க காயப்பட்டுறலாம். I told this brother, come into the aisle and stay. He took 2 steps. அந்த பகுதியில் வந்து அங்கே நில்லுங்கன்னு சொன்னேன், நீங்க நடந்து வந்துட்டீங்க. God only honors obedience. கர்த்தர் கீழ்ப்படிதலை கனப்படுத்துகிறார். Not jumping up and down, shouting and screaming. நம்ம குதிச்சு மேலையும் கீழையும் குதிச்சு அவருடைய பெயரை சொல்லி கத்துறது வந்து முக்கியம் அல்ல. Obey the Lord and be blessed. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் போதும், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். Move your left leg. உங்க அந்த கால், அந்த இடது காலில் வலி இருக்கிற அந்த காலை நீங்க அப்படியே நவுத்துங்க, அப்படியே நவுத்துங்க. I said, move your left leg. உங்களுடைய Just move it. அது வெறும் I didn't அசைங்க say walk. அசைங்க. You start walking again. How do you feel? எப்படி இருக்கு உங்களுக்கு? Feels better. வலி இல்லையா? No pain. No pain. Please take your seat and watch and listen what sister saying. நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம், நல்லா கவனிங்க, கவனிச்சு கேளுங்க சொல்ற காரியங்களை. Praise the Lord. I have a lower back pain because of driving. I am working in Middle East. I have back pain because of car driving. Low back pain. And it continues in my right leg. Please be humble. தாழ்மையோடு இருங்கள். In pride, you have said many wrong words. பெருமையில நீங்க அநேக தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறீங்க. You're ready to hit somebody when you get angry. கோவம் வந்தா இன்னொருத்தரை அடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கோவம் வந்துருது. When there is no humility, there is no ability and no stability. தாழ்மை இல்லை என்று சொன்னால் எந்த திறமையும் இருக்காது, உங்களுக்கு நிலையாய் நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் இருக்காது.
You need to repent, ask God to forgive you, நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர் மன்னிக்கும்படியாக அவரிடத்தில் கேளுங்கள். and calm down, be humble. சாந்தமாய் மாறுங்கள், தாழ்மையுடையவராய் மாறுங்கள். How do you feel now? இப்போ எப்படி இருக்கிறீங்க? I feel comfortable from my heart. And I feel Yes. repenting towards God. And thank and praise the Lord. Please take your seat. ஆண்டவருக்கு Praise நன்றி the சொல்லுங்க. எனக்கு இந்த ஆஸ்மா தொல்லை நீண்ட காலமாக இருக்கிறது. காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த சளி வந்து என்னை அதிகமாக தொந்தரப்படுத்திடுது. குடும்பத்துலேயும் சமாதான குறைவு ரொம்ப இருந்தது. அதுக்கும் நீங்கள் ப்ரே பண்ணுங்க. Because there is no peace in the family, குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை என்று சொன்னால் there is always argument. எப்பொழுதுமே வாக்குவாதம் இருக்கிறது. உண்மையா? பொறுத்தவரை அப்படி இல்லை. நான் அடுத்தவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன். He says, I accept if my wife argues. I never argue at all. I give place and I go. I don't argue back with her. That's the reason the family is still together. அதனால தான் குடும்பம் இன்னும் ஒண்ணா இருக்கு. எஸ். But you need to pray for your wife, pray for your father, mother, everybody. ஆனா உங்க மனைவிக்காக, உங்க தாய்க்காக, உங்க தகப்பனுக்காக எல்லாருக்காகவும் நீங்க தான் ஜெபம் பண்ணணும். He has no asthma. He can do what he needs to do. நீங்க உங்களுக்கு அந்த ஆஸ்துமா பிரச்சனை இனி இருக்கவே இருக்காது. இப்போ இல்ல, நீங்க எது வேணாலும் நீங்க செய்யலாம் இப்போ. தேங்க்யூ தேங்க்யூ. And once in a while you have pain in the stomach, no more pain in the stomach. சில நேரத்துல உங்களுக்கு வயிற்றுல வலி வருதா? காலையில் எழுந்திரிச்ச உடனே சுண்டுது. இனி வராது அப்படின்னு சொல்றாங்க. And your right foot won't bother you either. உங்களுடைய வலது கால் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது. அந்த வலது கால்ல இனி பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. Left foot, time to time you inflammation, no more inflammation. அந்த கால் அடிக்கடி வீக்கம் அடைகிறது. ஆனா இனிமேல் ஒருபோதும் உங்களுக்கு வீக்கம் வராது. And there will be no more itching. அந்த தொப்புளை சுற்றி உங்களுக்கு வருகிற அரிப்பு இனி வராது. So thank and praise the Lord. ஆகையால் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். Please take your seat. உட்காருங்க. Right in the beginning, I pray for every one of you, if you notice. ஆரம்பத்திலே நான் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்தேன். நீங்கள் கவனித்தீர்களானால் I pray, Father, bless each and every one of them, all their loved ones. நான் இங்கே வந்த பொழுது ஆரம்ப ஜெபம் செய்த பொழுது நான் சொன்னேன், பிதாவே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்கள் உற்றார் உறவினரை அவர்கள் நேசிக்கிறவர்களை ஆசீர்வதியும் என்று உங்களுக்காக நான் ஜெபித்தேன். And God healed every one of you, and you saw the result, what God has done. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த ஜெபத்தின் வழியாய் தொட்டார். இது சில விளைவுகளை மட்டும் காண்பிப்பதற்காக நான் இவர்களை அழைத்தேன். So wherever you are healed. ஆகவே நீங்கள் எங்கே இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் சுகம் பெற்று விட்டீர்கள். But do not hold any resentment in your heart. ஆனா உங்க இருதயத்துல யாருக்கு விரோதமாகவும் எந்த ஒரு கசப்பையும் வைத்துக் கொள்ளாதீங்க. And resentment is like a block you put in the pipe and no water can come out. அந்த கசப்பு எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு பைப்ல நீங்க ஒரு அடைப்பை ஏற்படுத்தி விட்டா எப்படி தண்ணீர் அந்த அடைப்பை தாண்டி வெளியே வராதோ, அது போல உங்க இருதயத்துல இருக்கக்கூடிய அந்த கசப்பு உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யும். So forgive everybody. ஆகவே யார் உங்களுக்கு விரோதமா என்ன செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து விடுங்கள். And forgive yourself. உங்களையும் நீங்க மன்னித்துக் கொள்ளுங்க. And you're fine. நீங்க நல்லா இருப்பீங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். Pastor Sandy Blal is an unusual person. ஒரு அசாதாரணமான மனிதர். நம்முடைய தேவனும் அப்படித்தான். என்னுடைய நண்பர் ஒரு பேராசிரியர். அவர் ஒரு ஸ்வீட் கம்பெனியில் போய் நிறைய ஸ்வீட் வாங்கி வச்சு அதை டின்னர் மாதிரி சாப்பிட்டுட்ருக்கார். அதை பல ஆயிரம் மைல்களுக்கு இருக்கிற சாண்டி பிலால் பார்த்து அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு, இந்த வகையான ஸ்வீட் எங்கள் அமெரிக்க நாட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் அதை மீண்டும் மீண்டும் எடுத்து சாப்பிடாத, அதை கொட்டிரு அப்படின்னு சொன்னார். அப்போ தான் சாயங்காலம் வாங்கிட்டு வந்து அந்த ஸ்வீட்டை வச்சுருக்காரு. சொன்னோடனே அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. அமெரிக்காவில் ஆர்லாண்டோவிலேருந்து அவர் பார்த்துட்டு திருச்சியில் அவர் வீட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு பார்த்து சொன்னார், என்னுடைய விஸ்வாசம், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சன் டென்னிஸ் வந்தபோது 5 மடங்கு பெருகுச்சு.
இவர் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணதில் 10 மடங்கு பெரிய சொல்ல விரும்புகிறேன் சில அற்புதங்களை. அவர் தன்னை பற்றி பெருமை பார்த்து பண்ணிக்கொள்ள மாட்டார். நாங்கள் நேற்று 3 மணி நேரம் இது பண்ணிவிட்டு உங்களோட டின்னர் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் 7 மணிக்கு திறக்கும். பாஸ்டர் லால் ரெஸ்டாரண்ட் திறந்துருச்சு, எந்திரிங்க சாப்பிட போகலான்னு சொன்னேன். அவர் பதிலே சொல்ல உட்கார்ந்துருந்தார். பாஸ்டர் லால் ரெஸ்டாரண்ட் திறந்தாச்சு, சாப்பிட எந்திரிங்கன்னு. பதிலும் சொல்லலை, எந்திரிக்கவும் இல்லை. அப்போ ஏதாவது சொல்லுங்கள், ஏன் எந்திரிக்க மாட்டேங்க சொன்னது கேட்கலையாண்ணே. அவர் சொன்னார், the steps of a righteous man is ordered by the Lord. ஒரு நீதிமானுடைய அடியெடுத்து வைக்கல் தேவனால் கட்டளையிடப்படுகிறது. ஆண்டவர் இன்னைக்கு எந்திரின்னு சொல்லலை, எனக்கு நீ தான் சொல்லியிருக்க, அதனால தான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னாரு. என்ன மாதிரி 24 மணி நேரம் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கார். அவர் ஆண்டவர் ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் ஏதாவது இடையிலனா டோன்ட் டாக், ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு போடுவார். வாயை பொத்திட்டு 3 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணேன். அன்யூஷுவல் மிரக்கிள்ஸ். அடுத்த தடவை ஏதாவது நோய்க்கு கை உயர்த்துங்கன்னு சொன்னால் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டுட்டு, ஆண்டவரே இந்த நிமிடம் வரைக்கும் உள்ள செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை உயர்த்துங்க. இல்லைன்னா சொல்லுவார், என்ன சண்டை போட்டீங்க, என்ன தப்பு செய்தீங்க. அப்படித்தான் நான் சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை போய் பார்க்குறேன். சரியா? அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு லேடிக்கு ஒவேரியன் கேன்சர். டாக்டர் சொல்லிட்டாங்க, உனக்கு குழந்தை பிறக்காதுமா, ஏன்னா நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், சர்ஜரி பண்ணணுன்னு டிசைட் பண்ணிட்டோன்னு. உடனே அந்த லேடியோட ஹஸ்பண்டு சாண்டிப்லால் ஃபோன் பண்ண பாஸ்டருக்கு. அவர் சொன்னாங்க, என் ஒய்ஃபுக்கு ஒவேரியன் சிஸ்ட் 2 எடுத்துட போகிறாங்க, கேன்சரஸ் ஆயிடுச்சு அப்படின்னாரு. சாண்டிப்லால் என்ன சொன்னார் தெரியுமா? அதை சர்ஜிக்கலாக எடுத்தது பிறகு ஃப்ரீசரில் கொண்டாந்து வச்சுருங்க, ஆண்டவர் எனக்கு சொல்லும்போது அதை திரும்பி போய் உடலில் ஒட்டிக்கோன்னு சொல்லுவேன், உடலில் ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னாரு. எப்பா, மெடிக்கல் சயின்ஸில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் தூக்கி ஆப்ரேட் பண்ண ஆர்கனை வைக்க சொல்லி அதுக்கப்புறம் ஒரு நாள் ஓகே யூ வில் ஹேவ் அ சைல்டு, யூ வில் கன்சீவ் அப்படின்னாரு. ஃப்ரீசரில் போய் பார்த்தா ஓவேரியன் சிஸ்டை காணோம், டிஸப்பியர் ஆயிடுச்சு. எங்கே போச்சு? அந்த அம்மா உடலுக்குள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி மிரக்கிள்ஸ். எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி மூச்சு திணறி படுக்கையில் இருக்கிறேன். பாஸ்டர் லால் ஜெபம் பண்ணுங்கண்ணே. சொன்னால் ஐ சி 2 blocks 90% மெல்டட் அவே. எனக்கு மூச்சு வாங்குது, வலி இருக்குது. இவர் என்ன சொல்லார்? 2 dots 90% blocks melted away, the third one is slowly melting அப்படின்னாரு. மைனர் பிளாக்ஸ் ஆர் ஆல்சோ மெல்ட்டிங் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எப்பா வலி இருக்குது, மூச்சு திணறி, இவர் மெல்ட்டிங்கிறாரு, என்ன எப்படி இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், அப்படியே தான் இருக்குது அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். நீ நான் சொன்ன வார்த்தையை, ஆண்டவர் வார்த்தைனா அதை நீ அப்படியே பிடிச்சிக்கணும். கிரிக்கெட்டில் எப்படி பால் பிடிக்கிறாங்க மாதிரி பிடிச்சிக்கணும். நீ அதை பிடிக்காமல் உடலை பார்த்த, எப்படின்னா பேதுரு தண்ணி பார்த்து உள்ளே போன மாதிரி, அதனால தான் உனக்கு சோகமாகலைன்னாரு. புரிச்சுக்கிட்டேன். அன்யூஷுவல் மேரக். நேற்று நைட்டில் அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது தலையில் ஷூட்டிங் பெயின், இப்படி கை வச்சுருந்தேன். ஏன் தலையில் கை வச்சுருக்கேன்னு கேட்டார். ஒரு பாயிண்டில் ரொம்ப வலிக்குதுன்னு, என்ன நடக்குதுன்னு என்னால் பார்க்க முடியுது. ஒரு நரம்பு வெடிக்க போகுது, அந்த மாதிரி கண்டிஷன் அடித்தாப்பில் ஸ்ட்ரோக் அடிக்க போகுது. அப்படி வச்சுருந்தேன். அவர் சொன்னார், கையை தலையிலேருந்து எடுத்தேன்னா உனக்கு சோமாயிருன்னார். ஷூட்டிங் பெயின், கையை எடுத்தேன், ஐ வாஸ் ஹீல். அவர் அன்யூஷுவலாக, நம்ம என்ன நினைப்போம், பிரசங்கியார் தலையில் கை வச்சு 15 நிமிஷம் ப்ரே பண்ணால் 60% சுகம் கிடைக்கும். 20 நிமிஷம் ப்ரே பண்ணால், இன்னும் 10 நிமிஷம் ப்ரே பண்ணால் 90% கிடைக்கும். எவ்வளோ லாங்காக ப்ரே பண்ணுறாரோ அவ்வளோ லாங்காக, அவ்வளோ குயிக்காக, அவ்வளவு பூரணமாக சோமாகும். ஒரு லேடி வந்தாங்க. அந்த லேடி ஹஸ்பண்டுக்கே கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆண்டவரை சொன்னார், இந்த லேடி எதுக்கும் கீழ்ப்படியாது, நீ ஏதாவது சொல்லிப்பார், அதுக்கு பயங்கரமான நோய். அவர் சொன்னார், தரையில் படுனார். இந்த அம்மாவுடைய நோய்க்கும் தரையில் படுக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த அம்மா சொன்னதை கேட்டு தரையில் படுத்தாங்க. எந்திரி, உன் நோய் ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னாரு. அவருக்கு அப்புறம் சொன்னார், நீங்கள் ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படுறதில்ல, இப்போ நான் சொல்கிறதுக்காக கீழ்ப்படுறீங்களான்னு பார்த்தேன்.
நீங்கள் கீழ்ப்படிஞ்ச உடனே கர்த்தர் உங்களுக்கு சோகத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னார். இப்படி 3 மணி நேரம் அவருடைய பல எக்ஸ்பீரியன்ஸஸை நான் அனுபவிச்சிருக்கேன். அவர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ விசுவாச பிரசங்கிக்கு எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னேன். அவர் சொன்னார், அவர் என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா, இந்த கேள்வி கேளு, அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அவர் சொன்னார், நெக்ஸ்ட் டைம் உன்னை டாக்டர் பார்த்துருக்காருல்ல, உன்னை பார்க்கும்போது இவ்வளோ இதாக எப்படி மாறுனீங்க, முகமே மாறி இருக்கே, நீங்கள் அவருடைய தம்பியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்காக தான் ஆண்டவர் இதை கொடுத்து சுகப்படுத்தி உன்னை சரிப்படுத்தியிருக்காருன்னாரு. இந்த ஆன்சர் எனக்கு நான் எதிர்பார்க்காத ஆன்சர். கூட்டத்தில் பெருவில் ஆடியன்ஸில் வந்த மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, கீழே விழுந்துட்டாங்க. உடனே எல்லோரும் ஓடி வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிடலாங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் பிரசங்கத்தை கேட்கணும், மீதி பிரசங்கத்தை. கிளினிக்கலி டெட். இவர் இறங்கி போய் எந்திரி பிரசங்கத்தை கேட்கணும்னு முடியல அப்படின்னா அவன் எந்திரிச்சு உட்காண்டார். கேட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி அன்யூஷுவல் மிரக்கிள்ஸ் ஆண்டவர் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். நான் பார்த்தேன், அவர் ஆண்டவர் சொன்னாதான் மூவ் பண்ணுறார். இஸ்ரவேல் மக்கள் மேகம் நகர்ந்தால் அவர்கள் நகர்வார். அதை போல் ஆவியானவர் எதை சொல்கிறாரோ அதுதான் இவர் நகர்த்தணும். ஐ ஆம் மூவ்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னார். அவ்வளோ அக்யூரேட்டாக அவ்வளோ வசனத்தை அப்படி பராமரித்து அந்தந்த வசனத்தை அவர் விளக்குறார். He has got Benny Hinn's personal number. Anytime he can call Benny Hinn and he will answer. அப்படி ஒரு இது மாதிரி சார். நாசாவில் டாப் சயின்டிஸ்ட், ஹைலி பெய்டு டாப் சயின்டிஸ்ட், ஏர்கிராஃப்டை மின்னல் தாக்கி அது சில சமயங்களில் ஏர்கிராஃப்ட் கீழே விழுவது உண்டு. அதுக்கு இவர் ஒன்று கண்டுபிடிச்சார். உடனே நாசாவில் அவருக்கு ஹியூஜ் கிஃப்ட் கொடுத்தாங்க டாலர்ஸில். அந்த கிஃப்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஆண்டவர் சொன்னார், உன் வேலையை ரிசைன் பண்ணு, என் ஊழியத்துக்கு வா அப்படின்னாரு. அப்போ நாசாவில் போய் சொன்னார் அடுத்த நாள், நான் ரிசைன் பண்ணேன். இப்போ தானேப்பா இவ்வளோ இல்லை, லேக்ஸ் கணக்கில் நாங்கள் கொடுத்துருக்கோம் காசு, நீ நீ ஆஃபீஸ்க்கே வர வேண்டாம், வீட்டிலே இரு, எப்போது வேலை செய்தால் போதும் அப்படின்னா. இல்லை இல்லை இல்லை, நான் ஆண்டவருக்காக ஊழியஞ்சேன். ஒரு 365 நாளில் 280 நாள் ஹோட்டலில், மேடையில், ஏர்கிராஃப்டில், இந்த 3 இடங்களில் தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. ஒய்ஃப் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், உன்னைய நான் ஊழியத்துக்கு அழைக்கிறேன், ஒரு கண்டிஷன், ஊழியத்துக்கு அழைச்சி நீ ஃபுல் டைமாக ஓடி ஓடி நான் சொல்கிறத செய்ய முடியாதபடி வீட்டுக்கு ஒய்ஃபை பார்க்க வருவேன், அதனால் உன் ஒய்ஃபை எடுத்துக்கொள்ள போகிறேன், மறிக்க போகிறார்கள், சம்மதமா? என்ன சொல்வீங்க? அது என்ன ஆண்டவரே, ஒய்ஃபை எடுத்துக்கொள்ள போகிறேன்னு ஏன்ட்டே சொல்கிறீங்க? இது ஊழியத்துக்கு போகிறது, இதுதான் அடி, முதலடி போகிறதுக்கு முந்தைய. அவர் சரின்னு சொன்னார், யூ கேன் டேக் மை வைஃப், இஸ் ஒய்ஃப் டைட். சரியா? அதுக்கப்புறம் தான் இப்படி சுற்றிட்டு இருக்கார். இப்படி பிரயாணம் பண்ண முடியாது. நான் ஹோட்டலில் விட்டுட்டு போயிட்டு வரேன்னே, யூ கம் டு மை ரூம், ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னார். ஃப்ளைட்டு மும்பையில் 1:30 நைட்டில், மிட் நைட்டில் வந்திருக்கு. ரால்ஃபும் தூங்கலை. இவர் சொல்லிவிட்டு 1.5 மணி நேரம் தான் நேற்று தூங்கினார். நான் ரொம்ப கரிசனையோடு 8 மணி நேரம் தூங்கினவன், நீங்கள் தூங்குங்கன்னு சொல்கிறேன். ஏன் தூக்க வேண்டாம், ஐ வாண்ட் டு டாக் டு யூன்னு பேசிக்கிட்டே இருந்தார். பிறகு பாஸ்டர் போகலாமா, நான் போட்டுமா அப்படின்னு கேட்டு தான் வெளியே ரிலீவ் ஆகி வந்தேன். ரியல் மேன் ஆஃப் காட். இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை அவர் போன கூட்டங்களில் ஃபோட்டோகிராஃப்ஸ் நான் பார்த்துருக்கேன். 5000 பேர், 10,000 பேர் இப்படி தான் வருவாங்க பெருவில், எல்லா இடத்துலையும். ஆனால் இங்கே இத்தனை பேருக்கு கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் அவர் பண்ணார். அவர் கோபமே வராது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், ஆண்டவர் நேசிக்கும் நபர். இருதயத்தில் யார் மேலேயும் கசப்பு வைக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு தீங்கிழைத்தவர்களை எப்படி நேசித்தார்னு சொன்னார். நீ யார்கிட்டையும் பணத்தை கேட்கக்கூடாது. எந்த மீட்டிங் போனாலும் காணிக்க கொடுத்தா ஆண்டவர் வாங்க சொன்னாரா அப்படின்னு கேட்டுட்டு அவர் எஸ்னா தான் வாங்குவேன், இல்லைன்னா எவ்வளோ பெரிய மீட்டிங் எத்தனை நாள் பேசினாலும் வாங்க மாட்டேன். அது என்னுடைய பிரின்சிபல் கூட தான். ஆண்டவருடைய ஊழியக்காரருக்கு ஏதாச்சும் செய்தால் அதுக்கு ஆசீர்வாதம் வரும். அங்கே இருந்து எனக்கு தேவையான வைட்டமின்ஸ், சாக்லேட்டு, எனக்கு பிடித்தமான சாக்லேட்டு,
புரோட்டீன் பார்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வராரு. அதனால நீங்கள் ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொன்னேன். காளான் காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னாரு. சரின்னு போய் அலைஞ்சி குரியரில் ஆர்டர் பண்ணி நாளைக்கு வரப்போகுது. இவ்வளோ பேக்கெட்டு பேக் பண்ண முடியுமா, பேக் பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அது சொல்ல தேங்க்யூன்னாரு. நீங்கள் தேங்க்யூ சொன்னிட்டிங்கன்னா ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நின்று போயிடும். தயவுசெய்து வித்ரா யுவர் தேங்க்ஸ், லெட் மீ ரிசீவ் ஃப்ரம் த லார்ட். கர்த்தரிடத்திலிருந்து நான் ஆசீர்வாதம் பெறட்டும். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 911345100944. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.